மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இஸ்ரேல் எப்படி பாலஸ்தீன் மீது தாக்குதல் நடத்துறாங்களோ, ஓய்வில்லாம 1.5 வருஷம் தாக்குதல் நடத்தி ஒட்டுமொத்தமா ஒடுக்குனாங்களோ, அதே மாதிரி காஷ்மீர்ல கூட தீவிரவாதிகளுடைய இந்த பகல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் 26 உயிர் போயிருக்கு. இதுக்கு ஒரு ரிவெஞ்ச் நடந்தே ஆகணும். இஸ்ரேல் மாதிரி ஒரு மிகப்பெரிய போரை நடத்தி முடிச்சு ஆகணும். அப்புறம் ஒரு முக்கியமான கேள்வி எல்லாரும் எழுப்பப்படுது. அது நியாயமான கேள்வியும் கூட. ஆனா அந்த கேள்விக்கு முழுமையாக சொல்றதுக்கு முன்னாடி இப்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்லணும். அது என்ன அப்படின்னா, இந்த சிந்து நதியுடைய நீர் பகிர்மானம்ல அதன் மீது நரேந்திர மோடி தலைமையான அரசு கையை வைக்க வேண்டிய அவசியம் என்ன? இதுனா அவ்வளவு பெரிய முக்கியமான நடவடிக்கையா? அங்கே அது 26 உயிர் போயிருக்கு, அதுக்கு ரிவெஞ்ச் கொடுங்கன்னா நீங்க நீர் பகிர்மானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படின்னு சிலர் விமர்சனம் பண்றதை நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். அது என்ன அப்படின்னா, 1960களில் சிந்து நதி சம்பந்தமான நீர் பகிர்மானத்துக்கான உடன்படிக்கையில இந்தியா வருது. அது எதனால வருது அப்படின்னா, அதனால எதனால வர வேண்டிய அவசியத்துக்கு பாகிஸ்தான் தரப்படுது அப்படின்னா, சிந்து நதியுடைய ஏறக்குறைய 65% 70% நீர் இருக்கு இல்லையா, அது எல்லாமே பாகிஸ்தானுடைய 90% விவசாய நிலங்களுக்கு மிகவும் அத்தியாவசியமாக ஒன்று. அது இல்லைன்னா அவங்களால விவசாயமே பண்ண முடியாது. ஏறக்குறைய பஞ்சாப், கராச்சி இந்த பகுதியில் பெரும்பாலான அது சுற்றி இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் விவசாயம் நடக்கிறதுக்கு முக்கிய காரணமே இந்த சிந்து நதி தான். இதனுடைய கிளை நதிகள் தான். இந்த வாட்டர் ஃப்ளோ இருக்கு இல்லையா, இந்த நீர் பகிர்மானத்தில் இந்த தண்ணீர் நகர்வு இருக்கு இல்லையா, இதன் மீது ஒருவேளை இந்தியா நடவடிக்கை எடுக்கும் பட்சத்துலனா அது பாகிஸ்தானுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும். அதை மட்டுமே நம்பிக்கை 30 கோடி மக்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறாகும். இதுதான் 1960களில் பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய கவலை. இது ஐநாவுக்கும் கீழே போய் ரொம்ப முக்கியம். ஐநாவுக்கும் கீழே போய் IWT சிந்து நதியுடைய இந்த வாட்டர் இருக்குல்ல, அது சம்பந்தமான உடன்படிக்கைக்குள்ள வரும்போது இது வர வேண்டிய அவசியத்தை உலக நாடுகள் ஓரளவுக்கு உணர்ந்திருந்தாங்க. எனவே இந்தியாவுக்கு அப்போ ப்ரெஷர் இருந்தது. அதன் அடிப்படையில் இந்தியா அதை ஒத்துக்கிறாங்க. 1960களில் உருவாக்கப்பட்ட இந்த உடன்படிக்கையை பின்னாடி அவர் ரத்து பண்ணவே கிடையாது. ஏன் அப்படின்னா 30 கோடி மக்களுடைய வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம். எனவே அதுல ஒரு இறையாண்மைன்னு ஒன்று இருக்குது. அதன்படி தான் இந்தியா இதுவரைக்கும் நடந்துச்சு. ஆனா வரலாற்றில் முதல் முறையாக இதை சஸ்பெண்ட் பண்றாங்க நரேந்திர மோடி தலைமையிலான இந்த அரசு. இது சஸ்பெண்ட் பண்ற மூலமா ஒரு முக்கியமான செய்தி பாகிஸ்தான் கொடுக்குற உலக நாடுகளுக்கு இந்தியா தெரிவிக்கிறது. அது என்ன அப்படின்னா, இந்த இதுக்கப்புறம் நாட்டாம பண்ணு எவனா வந்த கடுப்பாயிரும். ஏன் அப்படின்னா, இப்ப நடந்திருக்க விஷயத்துக்கு முழுமையா ஆன்சர் தெரிஞ்சாகணும். முழுமையா எதிர்த்தாக்கல் நடத்துறதுக்கு இந்தியா அனைத்து வகையிலும் தயாராகுது. அது மிக முக்கியமானது. சிந்து நதியுடைய இந்த நீர் பகிர்மானம் அது ஒட்டுமொத்தமாக சஸ்பெண்ட் பண்ணி ஓரத்தில் வைக்கிறோம். அதோட சேர்த்து அங்கிருக்கூடிய எல்லா எம்பசி மூடுறோம். இங்கிருக்கூடிய எம்பசியில் இருக்கிற எல்லா தூதர்களையும் வெளியே அனுப்புறோம். பாகிஸ்தான்ல வந்த எல்லா விசாவும் கேன்சல் பண்ணி உடனடியாக ரிட்டர்ன் கிளம்பி அங்கிருந்து நாங்களே கூப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு ஒரு செய்தியை கொடுக்கறது பாகிஸ்தானுக்கு அல்ல, உலக நாடுகளுக்கு. முதல்ல நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இந்த நடவடிக்கை மிக முக்கியமான செய்தியை இந்த ஐநாவை தூக்கிட்டு வந்தீங்க, அது ஐக்கிய நாடுகள் சபை அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு வந்தீங்க, அமைதி ஒப்பந்தம் அது தூக்கிட்டு வந்தீங்க, கடுப்பாயிருன்றதான். இப்ப இந்த நடவடிக்கை மூலமாக உலக நாடுகளுக்கு ஒரு செய்தி கிடைக்குது. செய்தி இந்த நடவடிக்கை மூலமாக பாகிஸ்தானுக்கு என்ன மாதிரி அழுத்தம் இதனால கொடுக்க முடியும், எதனால கொடுக்க வேண்டியிருக்கு, எதனால கொடுக்க வேண்டியதுன்னா லஷ்கர் தொய்பா போன்ற மிக தீவிரமான நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய அமைப்புகளுக்கு அந்த நாடு தான் சொர்க்கம். அந்த நாட்டுல இருந்து இந்த காஷ்மீர்ல எல்லையை தாண்டி வரக்கூடிய எல்லா தீவிரவாதிகளும் போதுமான அளவுக்கு இருந்து பாதுகாப்பு கொடுத்து வழி அனுப்பி வைக்கிறது, மாலையை போட்டு வழி அனுப்பி வைக்கிறது அவங்களுடைய ஆர்மி தான். இது உலகத்துக்கே நல்லா தெரிஞ்சு செய்யும். எனவே இந்து நதியினுடைய நீர் பகிர்மான விஷயத்துல கடுமையான நடவடிக்கையில இந்தியா தன்னிச்சையாக இறங்குற பட்சத்துல என்ன அந்த நாடு சந்திக்கும் அப்படின்றத மிக முக்கியமான கேள்வி. அது என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுமார் 90% விவசாய நிலங்கள் முழுமையாக பாதிக்கப்படும். அதனுடைய போதுமான நீர் பகிர்மானங்களே அது கிடைக்காத பட்சத்தில். அதுக்கு அடுத்து மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, இதனுடைய அர்பன் பகுதி, அதாவது முக்கியமாக கராச்சி போன்ற பெரிய பெரிய நகரங்கள் இருக்குல்ல, இந்த நகரங்கள் எல்லாத்துக்குமே எந்த நீர் ஆதாரத்தின் அடிப்படையில் இருக்குன்னா இந்த சிந்து தான். சிந்து இல்லைன்னு வச்சுக்கோங்க, எல்லா நகரங்களும் நாரி போகும் பாகிஸ்தான். இந்த நதியினுடைய அவசியம் அந்த விவசாய நிலங்களுக்கு மட்டும் கிடையாது, அடுத்து மிக முக்கியமாக இருக்கிறது அந்த நகர்ப்புற பகுதிகளுக்கு. எனவே இந்த நகர்ப்புற பகுதிகளில் ஏற்கனவே போதுமான அளவுக்கு அவங்க பஞ்சத்தில் வாடுறாங்க. இதுல ஒரு அழுத்தம் கொடுத்தா வச்சுக்கோங்க, அந்த நாடு இன்னும் மோசமான நிலைமைக்கு போகும். இன்னும் சொல்லப்போனா ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தான் கொலாப்ஸ் ஆகிறதுக்கான முதல் நடவடிக்கை இதுதான். போரை விட இதை நிறுத்தி வச்சுக்கோங்க, ஆடி போவான்றது நிதர்சனமான உண்மை. அதற்கடுத்து மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த சிந்து நதி போகக்கூடிய பகுதிகளில் அந்த நீரின் மூலமாக மின்சாரம் தயாரிக்கும் முறைகள் இருக்கு, இதுதான் இந்த நாட்டுக்கு அந்த பகுதியில் சுமார் 60-70% இன்னைக்கு இருக்கக்கூடிய பவர் சோர்ஸா மாறும். எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் மிக முக்கியமான சோர்ஸா அதுக்கு இருக்குது. இதை தாண்டி அவன் எதையும் உற்பத்தி பண்றதே கிடையாது பாகிஸ்தான். ஏறக்குறைய 10 மணி நேரம் கரண்ட் போயிருக்கு. நம்ம திமுக ஆட்சி உருவாக்குறதால அதே மாதிரி தான். இதுல மிச்சம் இருக்கிறது இந்த ஒன்னே ஒன்று தான். அந்த நீர் மட்டும் தான் ஒழுங்கா வந்துருக்கு. அதன் வழியாக தான் இவங்க ஓரளவுக்கு கரண்டை உற்பத்தி பண்ணியிருக்காங்க. அதுக்காக கலையாச்சு வச்சுக்கோங்க, இப்போ ஒரு 10 மணி நேரம் ஆஃப் பண்ணி போடுறாங்க, ஒரு 16-18 மணி நேரம் ஆஃப் பண்ணி போடணும். இந்த மாதிரி ஆஃப் பண்ணி போட்டீங்கன்னா தொழில்துறை முழுமையாக முடங்கும். தொழில்துறை முழுமையாக முடங்கும் பட்சத்துலனா அது வந்து மீண்டு வர்றது இல்லையா, அந்த நாடு அதுல கவனம் செலுத்தவே போதுமான இருக்கும். ராணுவத்தில் ஒரு ஓரம் வைங்க, அந்த நாடு உள்நாட்டு குழப்பத்தில் உச்சத்தில் இருக்குது. இதையெல்லாம் இந்தியா பண்ணுச்சுன்னா, இது முன்னாடியே பண்ணிருந்துச்சு வச்சுக்கோங்க, அந்த நாடு உட்படாம போறது, அந்த மக்கள் பிரிவில் கஷ்டப்படுறாங்க பட்சம் அந்த இறையாண்மை. அந்த இறையாண்மைக்கு இன்னைக்கு பெரிய அளவில் கேள்விக்குறியாக்கும் முறையில் இவங்க நடவடிக்கை இருக்கிறாங்க. இதுக்கு மேலே இறையாண்மை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பேச நியாயம் கிடையாது.
சர்வதேச நாடுகள் நாட்டாளம் பண்றதுக்கு இங்க இடமும் கிடையாது. எனவே இதை செய்ய வேண்டிய அவசியம் ஒரு பகுதியில் ரஷ்யா பண்ணிட்டு இருக்குது, அவங்களுக்கு அது அவசியம் படுது. இந்த பக்கம் இஸ்ரேல், ஐக்கிய நாடுகள், யுஎன் சம்பந்தப்பட்ட யாருமே இஸ்ரேலுக்குள்ள வரதுக்கு தடை விதிக்கிறான். அந்த அளவுக்கு அவன் பண்ணிட்டு இருக்கானா. இதையெல்லாம் சரி வாயை பூத்திட்டு இருக்கேன்னா இங்கேயும் நீ வாயை பூத்திட்டு இருக்கும். இது உடனடியாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் 1960க்கு அப்புறம் எப்பவுமே இதன் மீது கையை வைக்காது. இந்தியா முதல் முறையா கையை வைக்கிறாங்க. இது பாகிஸ்தானுக்கு எந்த அளவுக்கு ஒரு நிலையில்லா தன்மையை தள்ளும் அப்படின்னு அந்த தலைவர்கள் இன்னமும் வாய் திறக்காத உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். இந்த நடவடிக்கை அவங்க எதிர்பார்த்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா இது சர்வதேச பிரச்சனை, இது சர்வதேச நீதிமன்றம் வரைக்கும் போகணும். எனவே இந்தியா அதில் தலையிடா நினைச்சிருப்பாங்க. ஆனா இந்தியா துணிஞ்சு ஒரு செய்தி அனுப்பியிருக்கு. எனவே இன்ன வரைக்கும் வாயை புத்திட்டு இருக்காங்க. இந்த வாயை புத்திட்டு இருக்காங்களே, இதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க. நேரம் எங்கேயும் ஓடிப்பாங்க, நேரம் சவுதியில் ஓடிப்பாங்க. இந்த சவுதி, இந்த மிடில் ஈஸ்ட் நாடு இல்லையா, எண்ணெய் வளம் இருக்கக்கூடிய நாடுகள், அது பிச்சை எடுக்கிறதே தெரியும் நாடுன்னு வச்சுக்கேன். இந்த நாடுக்கு இங்கே கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி ஓடுதா, அது ஜெயிக்காதான் இங்கே கைதட்டு கும்பலா இருக்காங்க. அந்த நாடை பிச்சை எடுத்துருந்தாலும் இவங்க திமிருன்னு நடக்கல. பாகிஸ்தானுக்கு ஆதரவாக ஒரு கும்பலுக்கு இருக்குது. அதுக்கு சேர்த்து சொல்றேன், இந்த நாடு என்ன வளத்தோட வாழ நினைக்கிறேன். இது இங்கே 24 மணி நேரம் எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை ஊக்குவிச்சுட்டே இருக்காங்க. வெக்கமே கிடையாது இந்த ஆர்மிக்கு. உலகம் முழுவதும் தேடப்பட்ட ஒசாமா பின் லாடன் எல்லா தீவிரவாதிக்கும் சொர்க்க பூமியா வச்சுக்கிற நாட்டை அந்த லட்சத்தை ஆண்டு இருக்காங்க. இதுல நீர் பகிர்மானத்தை கை வச்சாச்சு. முழுமையாக இந்தியாவோட அனைத்து உறவுகளும் கசப்பு நிலைமைக்கு போயாச்சு. சரி, அந்த பக்கம் நீ மிடில் ஈஸ்ட்லயா அங்கேயா பிச்சை எடுத்தியா, கிடையாது. அந்த நாள் எப்பயே கை கழுவி விட்டாங்க. லாஸ்டா பாகிஸ்தான் IMF, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டு, சும்மா 10 லட்சம் கோடி கடன் தரக்கு முன் வந்தப்ப அந்த விஷயத்துக்கு எந்த நாடும் சப்போர்ட் பண்ண தயாராகல. முக்கியமாக மிடில் ஈஸ்ட். இத்தனை நாள் பிச்சை போடுவீங்க, இவனுக்கு கடன் கொடுத்தீங்க, அதுக்கு உத்தரவாதங்களும் தர முடியாது. ஏன்? அந்த லட்சம் தான் இருக்காங்க. அதை வாங்குறதுக்கு துப்பு இல்லாமல் எதிராச்சு. எனவே மிடில் ஈஸ்ட் எப்போயோ கைவிட்டாச்சு. இதை தலையிடவே முடியாது. அந்த பக்கத்து ஆப்கானிஸ்தான் சும்மா இருக்காங்க. ஆப்கானிஸ்தானோட 25 நாடு இருக்காங்க. ஆப்கானிஸ்தானை வச்சுதான் யூஎஸ் இவங்க மிகப்பெரிய லெவலில் பயன்படுத்திச்சு. இல்லை யூஎஸ் கொடுக்கக்கூடிய எல்லா ஆயுதங்களையும் இவங்க பயன்படுத்திட்டாங்க. யாரு? பாகிஸ்தான். இந்த ஆப்கானிஸ்தான் யூஎஸ் கிளம்பிட்டாங்க. ஆப்கானிஸ்தான் இப்போ தாலிபான் கூட ஆச்சு. தாலிபான்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் சுத்தமா ஆகவே ஆகாது. இந்த எல்லையில எந்தவித அமைதியும் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க. யாரு? பாகிஸ்தான். அந்த எல்லையை எடுத்து விட்டானா இந்த பக்கத்து ஈரானோட நீங்க சும்மாலாம் கிடையாது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட அங்க இருக்கிற சோல்ஜர் சும்மா இருக்கணும் சுட்டு தருவீங்க. அங்கேயும் மிக முக்கியமாக ஈரானுடைய பார்டர்ல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கூடிய எல்லா பகுதிகளிலும் கூடிய ஆயுதம் தேக்கிய குழுக்கள் இவங்களுக்கும் பாகிஸ்தான் ராணுவத்துக்கு ஆகவே ஆகாது. இவங்க 24 சண்டை போட்டு பாகிஸ்தான் எல்லையில அந்த பகுதியிலும் பிரச்சனை இருக்கு. இந்தியாவோட சொல்லிட்டேன், மிச்சம் இருக்கிறது சீனா தான். எப்ப இவங்க சோல்ஜர் தூக்கி வச்சு நடந்துருந்தாங்க, அவங்க ஒரே ஒரு திட்டம் தாங்க போட்டாங்க. நாங்க சர்வதேச அளவில் உலக நாடுகள்லாம் கனெக்ட் பண்றதுக்கு ஒரே ஒரு திட்டத்தை போட்டாங்க. பாகிஸ்தான் சைனாவுடைய அந்த ட்ரேட் பெல்ட்டுக்கான ஒரு மிகப்பெரிய திட்டத்தை போட்டாங்க. அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறாங்க. அது 1 லட்சம் கோடி அனுப்புறாங்கன்னா சும்மா 80,000 கோடியை இவங்க வாயில விட்டுறாங்க. அந்த லெவலில் தான் அவங்க அரசியலாக இருப்பாங்க. எப்படா காசு வராது எல்லாம் தூக்கி ஓடலாம்னு இருப்பாங்க. எந்த நாடு காசு கொடுத்தாலும் சரி ஓடி போயிடுவாங்க. அப்படிப்பட்ட நாடுல இவங்க நினைச்ச எஃபிஷியன்சி கிடையவே கிடையாது. இந்த திட்டம் நடைமுறைப்படுத்த சாத்தியமே கிடையாது அப்படின்னு கையெதிர்த்து உட்காந்துருக்கேன் சீனா. அதோட சேர்த்து பலுசிஸ்தான் பகுதியில் போட்டா, பலுசிஸ்தான் பகுதியில் நீங்க தான் உட்படலை, நான் ஏன் இன்ஜினியர் அனுப்பி வைக்கிறேன், நீங்க சும்மா இருங்கடா நடத்தவா விடுங்கன்னா அங்கே இருக்கிற இன்ஜினியர்ஸ், சீனா அனுப்பி வச்ச இன்ஜினியர்ஸ் அந்த ரிசர்ச்சர்ஸ்ல ஆயிரம் கொண்டுட்டாங்க தீவிரவாதி. இவங்க வெள்ளிக்கிழமை ஆனாலே எங்கேயாவது குண்டு வைக்கலாம் தீவிரவாதிச்சுங்க. 10 குறைக்கு வெளிநாட்டிலேருந்து வந்து உங்க ஊரை டெவலப் பண்ணுறது தவிர அவனுக்கும் குண்டு வைக்கிறாங்க. எனவே சீனா இதுக்கு மேலே சரிப்பட்டுறாது, இது நமக்கே ஒரு பெரிய துயரமாக மாறி இருக்கு, நமக்கு ஒரு பெரிய வெயிட்டாக மாறிட்டானுங்க அப்படின்னு கையை பேசிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் சீனாவும் வரமாட்டானுங்க. இவங்களுக்கு எந்த நாடு இது வரைக்கும் உறவை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணானுங்க? யார்? இந்த பாகிஸ்தான். இந்த லட்சத்தில் இருக்கிற இவங்க சிந்து நதியுடைய நீர் பயிர்மானம் போச்சுன்னு சொல்லி எங்கேயாவது என்ன வச்சுக்கவேன், முதல் நீ என்ன லட்சணத்தில் வாழ்ந்துட்டு அவங்க எடுத்த எந்த நாடும் வரமாட்டான். பாகிஸ்தான் ராணுவத்தோட ஒரு கீழ்த்தரமான அருவருக்கத்தோட ஜீவன் எவனே கிடையாது. அதை விட கொடூரம் அந்த நாடு, அந்த நாட்டுடைய அட்மினிஸ்ட்ரேஷன், அதை விட கேவலம் அந்த நாட்டுடைய நீதிமன்றம். இந்த 3 சேர்ந்து நடுத்தரவு கொண்டு வச்சு இந்தியாவோட சும்மா கொண்டு அங்கேயே ஓரலை இழுத்து இந்த நீர் பகிர்மானத்தை கெடுத்து விட்டுருக்காங்க. எனவே இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த நாட்டு மக்களை ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதுனால வச்சுருக்காங்க. இது இன்னும் பிச்சை கிழமைக்கு போகும். அதாவது எல்லாம் சவுதி அரேபியாவுக்கு இல்லை மற்ற நாடுகளுக்கு வேலை பார்க்க போயிருப்பாங்க. இவங்க தான் முதல் முறையாக ஃபிளைட் டிக்கெட் எடுத்து பிச்சை எடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரே நாடு பாகிஸ்தான். ஐயோ, நிதர்சனமான உண்மை. நீ வரல மெக்காவுக்கு பயணம் வர வந்துடுற, ஆனால் அங்கேயே உட்காந்து பிச்சை எடுத்தீங்க. உன்னை பிடிச்சி அனுப்புற வரைக்கும் கொஞ்சம் கூட வெக்கமெல்லாம் உட்காருக்கேன்னு சொல்லிட்டு அந்த நாடு பல முறை சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணிட்டான், பாகிஸ்தான்லேருந்து வரைய எல்லா லிஸ்ட்டும் கேட்க, நீ இந்த புனித பயணம் வராத பராஜா, நீ வரது பிச்சை எடுக்க தெரிஞ்சு போச்சு அப்படின்னா அந்த நாடை இந்த அளவுக்கு கேவலப்படுத்த ஒரு நாள் பார்க்கவே முடியாது. நம்ப முடியாத மாசம் ஒரு 150 பிடிச்சி அப்படி அனுப்பிக்கிறாங்க ஏர்போர்ட்ல இருந்து. யாரு? சவுதி அரேபியா. இவங்க வரதே பிச்சை எடுக்கிற யாரு? இந்த லட்சத்துல ஒரு நாட்டை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை ஆதரிச்சுக்கிட்டு தெரியல ஒரு நாட்டை ஆதரிக்கிற ஒரே முட்டாள் கும்பல் இருக்கானா அது இந்தியாவில இருக்காங்க. அது எதற்காக ஆதரிக்க எனக்கு புரியவே கிடையாது. இந்த நாடு ஏதாவது உருப்படியா சாதிச்சுதா? கிடையாது. அந்த மக்கள் நல்லா வச்சுக்கிட்டானா அதுவும் கிடையாது. சரி, சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் இந்தியாவில் போட்டி போடுறேன், சரி அதுக்கு முன்னேறானா அதுவும் கிடையாது. சரி, இவனோட பக்கத்துல கூட நாடுகளை நம்மகிட்ட தான் சண்டை போடுறேன், மற்ற நாடுகளோட உறவோட இருக்கானா அதுவும் கிடையாது.
எனவே எனக்கு தெரிஞ்சு தற்சமயம் இருக்கக்கூடிய மிக கேவலமான நாடு பட்டியல் எடுத்து வச்சுக்கோங்க, முதல் இடத்துல பாகிஸ்தான் தான் இருக்கு. எல்லா பக்கமும் பகை வளர்க்கக்கூடிய இந்த நாட்டுக்கு சிந்து நதியுடைய நீர் பகிர்மானம் நிறுத்தப்படுதுன்னு வச்சுக்கோங்க. இதை விட ஒரு பெரிய தலைவலி, தலை சுத்துற வேலை எதுவுமே கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன்ல கூடிய, அதாவது அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மற்றும் அமைச்சர்கள், அவங்களுக்கு முதல் நல்ல விஷயம் தெரியுமா, நாட்டை விட்டு ஓடி போறதான். கையில் இருக்கிற காசை வச்சுட்டு ஓடி போறதா வழி. இதுக்கு மேலே இந்த நாட்டை நடத்த முடியாது. நடத்துறாதீங்கன்னா நீ தெருவில் இறங்கி போன்னு வச்சுக்கவே மக்களே ஒன்று கூடி பிரிப்பாங்க. ஏன்னா சரியா நீர் கிடைக்கல, அந்த போது குடிக்க தண்ணி கிடையாது, இந்த போது பவர் கிடையாது. பவர் போச்சுன்னா எப்போ வரும் தெரியவே தெரியாது. இப்படி ஒரு நாட்டை நீ மோசமான நிலைமைக்கு தள்ளுறேன்னு வச்சுக்கோங்க, அது யாருக்கு எதிராக முடியும்னா இவருடைய அரசியல்வாதிகளுக்கும் இவருடைய ஆட்சியாளருக்கு எதிராக முடியும். எனவே அந்த மக்களை அந்த ஆட்சியாளர் எதிராக திருப்ப முடியும்னா இந்த சிந்து நதியுடைய நீர் பகிர்மானங்களை தடுத்து நிறுத்துறது மூலமா 100% செய்ய முடியும். இது இத்தனை நாள் செய்யாம இருந்தது காரணம் அந்த அரசியல்வாதிகளுக்கு மேல, அந்த ராணுவத்துக்கு மேல, அந்த மக்கள் மீது இருந்த ஒரு இறையாண்மை. தொடர்ந்து இந்த வேலையை பார்த்து வச்சுக்கவே, நீ எங்கே வேணா போய்க்கோ, உனக்கு நீர் கிடையாது. பதிவோட இறுதியாக நரேந்திர மோடி தலைமையிலான அரசு இந்த சிந்து நதி சம்பந்தப்பட்ட நீர் பகிர்மான விஷயத்தில் எடுக்கக்கூடிய நடவடிக்கைன்றது உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய நடவடிக்கை, சபாசி சொல்லலாம். ஏன்னா உலகம் முழுவதுடைய எல்லா நாடுகளும் ஒரு செய்தி சொல்லியாச்சு, எவன் வந்தாலும் பார்த்துக்கலாம். அது முக்கியம் வந்து ஐநான்னு ஒரு தெரியாம பாரு, அவன் வந்தானா என்ன வேணா பார்த்துக்கலாம். தடுத்து நிறுத்தல ஒரு முக்கியமான நடவடிக்கை எடுத்தாங்களே, அதுக்கு பாராட்டு. கூடுதலாக நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, பாகிஸ்தான்லேருந்து வந்தவங்கள அவங்கள வீசாவை கேன்சல் பண்ணி திரும்ப அனுப்புறீங்க. இங்கேயே பாகிஸ்தான் பிரியறப்ப டிரைவர் இருந்துட்டாங்க, அவங்கள பிடிச்சி அனுப்பிட்டீங்கன்னு வச்சுக்கேன், அங்கே போய் அவங்க நிம்மதியாக அனுப்புறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பாகிஸ்தான் தான் பிடிக்குது, இந்த இந்தியா பிடிக்கல, அவங்க பிடிச்சி அனுப்பிவிட்டீங்கன்னு வச்சுக்கேன், அவங்களுக்கு பிடிச்ச நாட்டில் போய் அவங்க நிம்மதியாக இருந்துட்டு போறாங்க. என்ன கேட்டால் அதுக்கு ஒரு சட்ட வழிவகை பண்ணி அதுக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்து வச்சுக்கேன், அவன் இங்கே இருந்து எதுக்கு அவங்க கஷ்டப்பட்டு வாழ்றாங்க, அவங்களை அனுப்பி விட்டுருங்க. இலவசமாக டிக்கெட் கொடுத்து அனுப்புவீங்க, அந்த ஊர்ல போய் இருக்கட்டும்.